Dear students, welcome to Shakti NEET Academy. நம்ம வந்து நீட் அபியாஸ்ல வரக்கூடிய மாடல் எக்ஸாம்ஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. அதுல பிசிக்ஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்றோம். இது ரெண்டாவது பேப்பர். This is my second discussion. Okay, let us go to the question now. இது செமிகண்டக்டர்ல கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. இதுல எந்த டயோடு ஃபார்வர்ட் பயாஸ்னு பார்க்க போறோம். ஓகே, ரெடி. See this. இப்போ வந்து இந்த டயோடு எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல தான் கொடுத்திருக்கு. இந்த क्वेश्चनல கவனிச்சீங்கன்னா அப்படி இருக்கு. சம்டைம்ஸ் மாத்தி கூட கொடுக்கலாம். இதுல அப்படி கொடுத்திருக்கு. ஓகே, அப்புறம் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி கொடுத்திருக்குன்னா இங்க +2 இங்க -2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாக்கும்போதே தெரியுது அதுதான் கரெக்ட்னு. பிகாஸ் இது மேடு இது பள்ளம் கரண்ட் இப்படி போகும். இருந்தாலும் let us discuss this completely. இங்க -3 வோல்ட் -3 வோல்ட் இருக்கு. இங்க +2 இங்க +4 கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா -2 இங்க +2 னு அத மாத்தி கொடுத்திருக்காங்க. just see, நீங்க இந்த மாதிரி கணக்குகள் வந்துச்சுனா என்ன செய்யணும்னா இந்த டயோடு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு தான் கரண்ட் அனுப்பும் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணா போதும். வெரி சிம்பிள். இதுதான் பெரிய நம்பர். அப்ப இது கரெக்ட். இதுல பாத்தீங்கன்னா அப்படி இல்ல பாருங்க. ஈக்குவலா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பெரிய நம்பர் இருக்கு பாருங்க. this is wrong, this is wrong. There is no potential difference here. Here it is reverse biased. இங்க பாத்தீங்கன்னா again this is reverse biased. இது இந்த பக்கம் பெரிய நம்பர் இருக்கு இல்லையா? கரண்ட் போகாது. முடிஞ்சு போச்சு இந்த கணக்கு. Now we are going to the next lesson. ஓகே, இந்த கணக்கு நம்ம பார்த்தோம்னா இது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல இருக்கு. இதுல லெங்த் வந்து 15.12 பிளஸ் ஆர் மைனஸ் 0.01 சென்டிமீட்டர் இருக்கு. நான் அப்ராக்சிமேட்டா எடுத்து தான் போட போறேன். பட் I'll tell you how to do this. ஓகே, லெங்த், பிரெத், டைம் கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் த பெர்சன்டேஜ் எரர் இன் வால்யூம் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். ஓகே, let us see. இப்போ வந்து ஒரு கியூபாய்டு. இந்த கியூபாய்டுல லெங்த், breadth and thickness are given. Volume க்கு என்ன ஃபார்முலா? length into breadth into thickness. Okay, what is the percentage error in B அப்படினா percentage error in L plus percentage error in B plus percentage error in T. எல்லாத்துக்கும் பவர் 1 1 1 இருக்கனால இங்க 1 தான் வருது. That is why I am not multiplying by any constant here. Okay, length னா என்ன அப்படினா 15 plus or minus 0.01 centimeter இருக்கு இல்லையா? இதுக்கு percentage error எப்படி கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் நம்பர் divided by first number into 100 அப்படினு போடணும். 1/15. ஓகே, percentage errorல யூனிட்லாம் வராது. ஓகே, நான் வந்து error அப்படிங்கற டாபிக்ல ஒரு 4 வீடியோ YouTubeல அப்லோட் பண்ணிருக்கேன். If anybody is willing can see that. ஓகே, இது வந்து 1/15. breadth அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இது is 10 plus or minus 0.01 centimeter. Therefore this will be 1/10. அடுத்து thickness பாத்தீங்கன்னா 5 plus or minus 0.01 centimeter. Therefore this is 1/5. Okay, what's the answer? Common denominator is 30. Therefore this is 2 plus 3 plus 6, that is 11/30. Okay, you divide 0.11/3, 3, 6, 7 அப்படினு வருது. The nearest answer is option C, which is 0.35%. அடுத்த क्वेश्चन பார்க்கறோம். இது வந்து LCR சர்க்யூட். this is from alternating current அந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. இந்த கரண்ட் இந்த क्वेश्चनல வந்து குவாலிட்டி ஃபேக்டர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, பார்க்கலாம். let us see that. இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் இண்டக்டர் கெபாசிட்டர் போட்டாலும் எப்படி போட்டாலும் அது ஈக்குவலன்ட் சர்க்யூட் தான். இந்த சீரிஸ்ல இருக்கு. இப்போ இதோட வேல்யூஸ்லாம் என்னன்னு எழுதுறேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம் அப்படி கொடுத்திருக்கு. இண்டக்டர் வந்து 8.1 மில்லி ஹென்றி அப்படி கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் கெபாசிட்டர் that is 12.5 மைக்ரோ ஃபாரட்னு கொடுத்திருக்கு. Q ஃபேக்டர் எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. ரைட், Q ஃபேக்டர் நான் so to make it fast I am just going to the formula and simplifying. Okay, நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆகும்ங்கிறதுக்காக இது 1/r root of L by C is the formula. இது 1/10 root க்குள்ள இது வந்து இந்த வேல்யூஸ் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படினா நம்ம இந்த ரெண்டையுமே 10 ஆல பெருக்கிடலாம். தென் இந்த 10 பவர் -3 மேல கொண்டு போயிடலாம். ஓகே, இப்படி இருக்கு. இப்ப Q ஃபேக்டர்ங்கிறது ஒரு நம்பர் இல்லையா? 1/10. 81 வெளியில எடுத்துக்கிறேன். 9 இது ஒரு ஸ்கொயர் நம்பர். இங்க வந்து 10^2 வெளியில எடுத்துக்கிறேன். 10. அப்ப உள்ள பாக்கி வந்து ஒரு 10 மட்டும் இருக்கு. 10^3 ல ஒரு 10 மட்டும் இருக்கு. 125 இருக்கு. ரைட், this is what is there. இது கேன்சல் ஆயிருச்சு. இங்க வந்து 5 ஆல கேன்சல் பண்றேன். அப்ப கீழ இருக்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர் ஆயிருச்சு. √2 மட்டும் இருக்கு. இந்த 5 வெளியில வந்துருச்சு. So I have 1.8 into 1.414.
இத மல்டிப்ளை பண்ணும்போது 2.52 வருது. 2.54 is the nearest number. That is the correct answer. This is in option B. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப். இது பொதுவாக எய்ம்ஸ் பேப்பரில் தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும், நீட்டில் இருக்காது. ஆனால் இந்த தரம் பார்த்தோம்னா என்டிஏ அபியாஸில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இண்டிகேஷன் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் அவங்க ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது உறுதியாக காட்டுது. இல்லைனா என்டிஏவோட கியூ பேங்க்கில் இப்படிப்பட்ட கேள்விகளை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கேள்விகள் இந்த வருஷம் நீட்ல நம்ம எதிர்பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இந்த கேள்வி பார்ப்போம். இது கொஸ்டின் நம்பர் 17 பேப்பர் 2ல வந்திருக்கு, பார்த்துக்கங்க. ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் கொஸ்டின். சோ இப்போ ஃபர்ஸ்ட் அசர்ஷன் அப்படின்னு என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, அது வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, ஒரு thin film. ஓகே, thin film அப்படின்னா உங்களுக்கு soap bubble. சோப் பபிள் ஊதும் போது அந்த பபிள் அப்படியே காத்துல அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு. நல்ல வெயில் நேரம் அப்படின்னா அதுல டிஃபரெண்ட் கலர்ஸ் தெரியும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் between the top layer and the inside layer of the soap bubble. ஓகே, அதே மாதிரி இன்னொரு உதாரணம், இப்ப மழை பெஞ்சிருக்கு, ஏதாவது லாரி பஸ்ல இருந்து ஆயில் வந்து லீக் ஆயிருக்கு. அப்ப ரோட்ல வந்து அந்த ஆயில் ஃபில்ம் இருக்கு. அதுக்கப்புறம் மழை விட்டுச்சு, வெயில் அடிச்சிட்டு இருக்கு, நீங்க நடந்து போறீங்க. அப்ப அதுல ஒரு டிஃபரெண்ட் கலர்ஸ் வந்து தெரியும். அதை தான் நம்ம கலர்ஸ் ஆன் thin film அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த விஷயத்தை பத்தி தான் இதுல கேட்டிருக்காங்க. அந்த thin film அப்படிங்கறத இங்க வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஒரு ஸ்ட்ரைட்டா போட்டுக்கிறேன். ஓகே, this is the thin film. இப்ப லைட் வந்து படும் பொழுது, இப்ப இப்படி வந்து விழுகக்கூடிய லைட் இந்த filmல பட்ட உடனே it will reflect partly and part of the light will be refracted. So ஒரு பார்ட் வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, இன்னொரு பார்ட் என்ன ஆகும், இந்த சோப் ஃபில்முக்குள்ள போகும். அதுக்கப்புறம் this again will get reflected and also refracted. ஓகே, சரி, இந்த லைட் இங்க வருது இல்லையா, இது வந்து இந்த பக்கம் இப்படி refract ஆகி இதோட சேர்ந்து போயிட்டு இருக்கும். and then internally part of it will be reflected. அப்புறம் அது வந்து இந்த சோப் ஃபில்ம்ல இருந்து வெளியில அப்படி போயிட்டு இருக்கும். and multiple reflection refraction இப்படி நடந்துட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆன லைட், அப்ப உள்ள போயிட்டு உள்ள வந்து இந்த லைட், இது ரெண்டும் சேர்ந்து இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். இதுதான் இன்டர்ஃபரன்ஸ் பை தி ரிஃப்ளெக்டட் பீம். இன்டர்ஃபரன்ஸ் பை ரிஃப்ளெக்டட் பீம். இது வந்து ஃபில்முக்குள்ள பூந்து உள்ள போயிருக்கக்கூடிய லைட், இது ரெண்டும் இன்டர்ஃபியர் ஆகும். அதுக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸ் பை தி டிரான்ஸ்மிட்டட் பீம். சோ இதுல வந்து நார்மல் சிச்சுவேஷன் நம்ம பார்க்க முடியாது. சோப் ஃபில்முக்கு மேல உள்ளது தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது பார்க்கிறோம். சோப் ஃபில்முக்கு கீழே என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் ஆயில் ஃபில்ம் கூட. ஆனா லேபரட்டரியில பண்ணலாம். ஒரு கிளாஸ் பிளேட் மேல இருக்கக்கூடிய சோப் ஃபில்ம்ல பட்டு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரிஃப்ளெக்டட் பீம் as well as the transmitted beam we can see. அதுல நடக்கக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு டிஸ்கஷன், டெரிவேஷன், ஃபார்முலாஸ் பார்த்திருப்பீங்க. இதுல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா path difference is equal to n lambdaங்கிறது destructive interference, darkness. Path difference which is equal to 2n minus 1 lambda by 2 அப்படிங்கிறது brightness. நான் இதை மாத்தி சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் என்னன்னா, the light reflected by the denser surface will undergo a phase change of pi. Okay, to the viewers, this is my question. Light reflected by denser surface, denser medium suffers an automatic phase change of 180 degrees, அல்லது I can say pi. என்னுடைய क्वेश्चन வந்து why. ஓகே, இத பத்தி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. In my next video I will explain this, but I am using this concept here. Okay, light reflected by denser medium suffers an automatic phase change of pi. Okay, இப்போ நம்ம வந்து we are discussing about ray number 1, ray number 2, ray number 3, ray number 4, which is suffering reflection on a denser surface. அப்படினா இதுதான் soap film.
so fill the பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது இந்த நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ரே மட்டும் தான். இரண்டாவது ரே உள்ளுக்குள்ள போய் வருது, that is refracted not reflected, and this is also refracted not reflected. அதனால இது மட்டும் தான் reflected by a denser surface and that will undergo phase change of pi. அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ பாத் டிஃபரன்ஸ் இந்த வேவுக்கும் இந்த வேவுக்கும் நடுவுல இல்லை, பாத் டிஃபரன்ஸ் 0 அப்படினா உடனே நம்ம என்ன சொல்லுவோம், கிரஸ்ட்க்கு நேரா கிரஸ்ட் இருக்கு, ட்ரஃப்க்கு நேரா ட்ரஃப் இருக்கு, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படினு சொல்லுவோம். பாத் டிஃபரன்ஸ் லாம்டா அப்படினா இந்த வேவ் வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் இல்லையா, இங்க ஸ்டார்ட் ஆயிருச்சுனா இது ஸ்டார்ட் ஆன இடத்துக்கும் இது ஸ்டார்ட் ஆன இடத்துக்கும் இடையில the difference is lambda. அப்ப again கிரஸ்ட்க்கு நேரா கிரஸ்ட் தான் வருது, அதனால கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்ப delta is equal to 0 lambda 2 lambda இப்படிலாம் இருந்தா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்குதுங்கிறதுனால தான் delta is equal to n lambdaங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஆனால் இது என்ன பண்ணிருச்சு, ஃபேஸ் சேஞ்ச் ஆஃப் பை அடைஞ்சிருச்சு. ஒரு கண்ணாடி இருக்கு, ஒரு கண்ணாடியில வந்து லைட் இப்படி பட்டு இப்படி போச்சு அப்படின்னு சொன்னா இந்த இன்சிடென்ட் லைட் இந்த ரிஃப்ளெக்டட் லைட் ரெண்டு இடையில ஒரு ஃபேஸ் சேஞ்ச் ஆஃப் பை இருக்கு. அப்ப என்ன ஆயிடும், கிரஸ்ட் வந்து ட்ரஃப் ஆயிடும். அதான் ஃபேஸ் சேஞ்ச் ஆஃப் பை. பைனா பாதி வேவ்னா கிரஸ்ட்க்கு பதிலா ட்ரஃப் வந்துரும், ட்ரஃப்க்கு வந்தா கிரஸ்ட் வந்துரும், மாறி வந்துரும். அதனால இங்க என்ன நடந்துரும் அப்படினா கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப் ஒண்ணா சேர்ந்துரும், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல வந்துரும். அதனால தான் நான் என்ன சொல்றேன், டெல்டா is equal to n lambdaங்கிறது டார்க்னஸ் இன் திஸ் கேஸ் அப்படிங்கறேன். ஓகே, இந்த டிரான்ஸ்மிட்டட் பீமோட ஃபார்முலாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெல்டா is equal to n lambda வந்து பிரைட்னஸ், delta is equal to 2n minus 1 lambda by 2 as usual it is darkness. ஏனா இங்க இந்த மாதிரியான பிரச்சனை எதுவும் இங்க இல்ல, ரைட்? இதுதான் விஷயம். அப்போ இந்த அசர்ஷன்ல என்ன கொடுத்திருக்குன்னா, டார்க்னஸ் இருக்கக்கூடிய இடம் ரிஃப்ளெக்டட் ரேல டார்க்னஸ் இருக்கிற இடத்துல டிரான்ஸ்மிட்டட் ரேல பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் இருக்கும்ங்கறாங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதனால the assertion is right. சரி, ரீசன்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்ட போய் படிக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இதோட ஃபார்முலா இங்க மாறி வரும். டார்க்னஸ் ஃபார்முலா இங்க பிரைட்னஸ் ஆவரும், பிரைட்னஸ் ஃபார்முலா அங்க டார்க்னஸ் ஆவரும்னு ரீசன்ல கொடுத்திருக்காங்க. தட் இஸ் வெரி மச் கரெக்ட் and that is the actual explanation for that. நானும் அத வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனால இதுல இருந்து என்ன புரியுது அப்படினா, அந்த ஆப்ஷன்ல assertion is also correct, reason is also correct and reason is the correct explanation for assertion அப்படினா ஆப்ஷன் A ல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கரெக்ட்டான ஆன்சர். நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படினா, ஒரு நோட்புக்ல assertion reason டைப்ல இந்த டைப் ஆப்ஷன் A வர்றதுக்கு இந்த क्वेश्चन ஒரு உதாரணமா எழுதி வச்சுக்கணும். ஃபியூச்சர்ல வேற வேற கேள்விகள்ல ஆப்ஷன் B வரக்கூடிய क्वेश्चन எழுதி வச்சுக்கலாம், ஆப்ஷன் C வர்றதுக்கு ஒரு உதாரணம் எழுதிக்கலாம், ஆப்ஷன் D வர்ற மாதிரி ஒரு உதாரணம் எழுதிக்கலாம். சரியா, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஆப்ஷன் B எப்ப வரும், அசர்ஷன் கரெக்ட்டா இருக்கும், ரீசன் கரெக்ட்டா இருக்கும், ஆனா அசர்ஷன் இஸ் ரீசன் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அசர்ஷன் வரும் இல்லையா. அந்த மாதிரி வேரியஸ் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி கேள்விகள் நமக்கு அமையும் பொழுது அதை ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். Now we are going to our next question. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிற பாடத்துல இருந்து வந்திருக்கு. ரெண்டு பார்ட்டிகிள் சைமல்டேனியஸா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் மீன் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ரெண்டுக்கும் வேற வேற டைம் பீரியட் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் கம்ப்ளீட் பண்ணும்போது செகண்ட் பார்ட்டிகிள் எவ்வளவு ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன், ஒன்னு π/2, இன்னொன்னு 0, இன்னொன்னு 2, π/π, இன்னொன்னு π/4. ஓகே, லெட் மீ ஒர்க் அவுட் திஸ் ப்ராப்ளம். லிசன். இப்ப சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல A அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகிள், அதுக்கு டைம் பீரியட் வந்து t. B ன்னு ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, அதுக்கு டைம் பீரியட் 5t/4 அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம், ஒரு நியூமரிக்கல். ஓகே, சிம்பிளா ஒரு நியூமரிக்கல் நம்ம எடுத்துக்கலாம். டைம் tங்கிறது 400 செகண்ட்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. அப்ப 5 into 400/4 that will be 500 seconds. கரெக்ட்டா? இது ஒரு ஆசிலேஷனுக்கு 400 செகண்ட்ஸ் எடுத்துக்குது, இது 500 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ வந்து மீன் பொசிஷன் இங்க இருக்கு, இதுதான் A, இது வந்து B. ஓகேப்பா, மீன் பொசிஷன் ரெண்டு ஒரே இடத்துல தான் இருக்கு மீன் பொசிஷன். சோ இப்ப இது இங்க இருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகுது, அப்ப 100 செகண்ட்ஸ் டைம் ஆகுது. am I right? மொத்தம் வந்து 400 தான். மறுபடியும் இங்க இருந்து திரும்பி மீன் பொசிஷனுக்கு வருது,
200 செகண்ட்ஸ் டைம் ஆயிடுச்சு. மறுபடியும் இங்க இருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகுது 300 செகண்ட்ஸ் டைம் ஆயிடுச்சு. மறுபடியும் இங்க இருந்து இங்க வந்து சேர்ந்துருச்சு 400 செகண்ட் டைம் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு ஆசிலேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒன். இப்ப செகண்ட் ஒன் இங்க இருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகுது 125 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் அதோடைய அலைவு காலம் டைம் பீரியட் வந்து 500 செகண்ட்ஸ். இது மறுபடியும் இங்க இருந்து திரும்பி இங்க வரும்போது என்ன ஆகும் 250. மறுபடியும் இங்க இருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு வரும்போது என்ன ஆகும் 375. இப்ப கரெக்டா 25 செகண்ட்ஸ் மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஓகே, புரியுதா? அப்ப இங்க புறப்பட்டு அது இந்த எண்டுக்கு வர்றதாக இருந்தால் 375 பிளஸ் 125 500 ஆயிருக்கும். இத 5 பாகங்களா நான் பிரிச்சுக்கிறேன். 1 2 3 4 5 பார்ட்ஸா பிரிச்சிருக்கேன். இப்ப 375 இங்க. சோ 375 ல இருந்து இந்த ஒரு பார்ட் வந்து 25 தான். ஏன்னா 125 ஆகுது இல்ல, இங்க இருந்து 125 125 5 பிரிச்சிருக்கேன். அப்ப ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 25. அப்ப இந்த பார்ட்டுக்கு வரும்போது 400 ஆகும், இங்க வரும்போது 425 ஆகும், இங்க வரும்போது 450 ஆகும், இங்க 475 ஆகும், இங்க 500 ஆகும். அப்ப 400 செகண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் ஒரு ஆசிலேஷனை முடிச்சிருக்கும். செகண்ட் பார்ட்டிகிள் இங்க இருந்து அங்க போய் இங்க வந்து இங்க போயிட்டு திரும்பி இது வரைக்கும் தான் வந்திருக்கும். அப்ப இட் மஸ்ட் ஹவ் கம் only up to this. அப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ்ங்கிறது எது அப்படினா இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு ஆங்குலர் சென்ஸ்ல மெஷர் பண்ணா எவ்வளவு இருக்குமோ அதுதான் ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஓகே, மீன் பொசிஷன்ல இருந்து இந்த எண்டுக்கு போறது வந்து பை பை 2. இங்க இருந்து மறுபடியும் வர்றது பை, மறுபடியும் இங்க இருந்து இங்க வர்றது 3 பை பை 2, மறுபடியும் திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்தறது 2 பை. யூ நோ தட். அப்ப இது மொத்தம் வந்து பை பை 2, மொத்தம் வந்து பை பை 2. ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படின்னா இது மொத்தம் பை பை 2, அதுல 4 பை 5 தான் இருக்கு இங்க. அதாவது இதுக்கு இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா பை பை 2 இருக்கா? இல்ல, பை பை 2 விட கம்மியா இருக்கு. பை பை 2 விட கம்மியா எவ்வளவு இருக்கு? 4 times of this divided by 5 times. 4 by 5. 4 கோடுகள் பாக்கி இருக்கு, மொத்தம் 5 கோடுகள் இருக்கின்றன. ஓகே, how much is this? அப்படினு பாத்தீங்கன்னா 2 pi by 5. That is the phase difference between these two particles. Okay, இது வந்து Lami's theorem based problem. இதுல என்ன கொடுத்திருக்காங்க, மாஸ் வந்து 100 kg is being suspended in the thread A அப்படி கொடுத்திருக்காங்க. டென்ஷன் in B கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கணக்கை நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த Lami's theoremல இப்படி 90 டிகிரி வருது பாருங்க. இந்த கணக்குல எப்படி வருது? then it goes here. இங்க வந்து 45 டிகிரி அப்படிங்கிறது. இது வந்து டென்ஷன் A இங்க இருக்கு, டென்ஷன் B is here, this is supported here, and tension C is here. Okay, so Lami's theorem வந்து TA divided by the opposite angle. இந்த angle வந்து இது 45 அப்படிங்கறதால நான் இப்படி பிரிச்சேன்னு வெச்சுக்கீங்களேன், இது வந்து ஒரு 45 இருக்கும், இங்க ஒரு 90 இருக்கு. அப்ப இந்த angle வந்து 135 இல்லையா? அதே மாதிரி இந்த angle 135. மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா 135 plus 135 270 plus 90 360 வந்துரும். கரெக்ட்டா இருக்கு. அப்போ tension A divided by sin 135 is equal to tension B divided by இதுக்கு ஆப்போசிட் பார்க்கணும், sin 135. இப்போ கணக்கு முடிஞ்சு போச்சு. tension C divided by sin 90 அப்படி. கேள்வி என்னன்னா tension A இவரை கொடுத்துட்டாங்க, 100 kg mass is suspended here. அப்ப இந்த டென்ஷன் அப்படிங்கிறது வந்து weight, so that weight is 100 into acceleration due to gravity. இதுதான் வந்து TA. இங்க இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு. அப்ப TA equal to TB. கேள்வி வந்து டென்ஷன் in B எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதுவும் 100 G. Unit for this is Newton. So tension C கேட்டிருந்தாங்கன்னா அது 100 into root 2G அப்படின்னு வரும். அது கேட்கல. நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். இது வந்து வேவ் ஆப்டிக்ஸ்ல இருந்து போலரைசேஷன் ஆஃப் லைட் பேஸ்டு क्वेश्चन. இதுல வந்து இந்த கிறிஸ்டல் 60 டிகிரி சுத்தும் பொழுது இன்டென்சிட்டி ஆஃப் தி எமர்ஜிங் லைட் கேட்டிருக்காங்க. கவனி. சோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அன்போலரைஸ்டு லைட்.
இந்த unpolarized light வந்து ஒரு crystal thermaline crystal வழியா வரும்போது only the vibrations parallel to the optic axis will be passed through this. அதனால தான் இதுக்கு பேரு polarizer. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு கிறிஸ்டலை வந்து ஆப்டிக் ஆக்சிஸ் parallel வச்சீங்கன்னா இது அப்படியே வெளியில இந்த பக்கம் போகும். அப்ப what intensity you will get is 100%. Rather, if you keep the polarizer like this perpendicular to this, then this light will not be permitted through this, so you will get 0%. இங்க இப்படியே வைக்கல ஒரு 60 டிகிரில வைக்கிறோம். This is placed at some angle and the optic axis இருக்கக்கூடிய இந்த direction வந்து 60 degrees to this. இந்த optic axis இருக்கிற directionல அது 60 degrees இருக்கு. ஓகே, இப்போ வைப்ரேஷன்ஸ் எப்படி வந்துட்டு இருக்கு? இப்படி வந்துட்டு இருக்கு. இந்த வைப்ரேஷன் இதுல எது பர்மிட் ஆகும் அப்படினு சொன்னா only parallel to the optic axis will be permitted. அப்ப parallel to the optic axis அப்படினா இத நான் ரெண்டா பிரிக்கிறேன். நான் வந்து இத ரெண்டா பிரிக்கும்போது I draw this one, இது parallel to this one இங்க போடுறேன். இந்த வைப்ரேஷன் இருக்கு. இந்த வைப்ரேஷன்ல இந்த பார்ட் எப்படின்னா அதுக்கு parallel இருக்கு. This will be permitted. இந்த பார்ட் வந்து perpendicular இருக்கு, will not be permitted. அப்ப ரெண்டா இத பிரிச்சுக்கணும். அப்போ இதோட ஆம்ப்ளிட்யூட் வந்து a அப்படினா இந்த ஆம்ப்ளிட்யூட் எவ்வளவுனா 60 டிகிரி ரொட்டேட் பண்றோம். இந்த ஆப்டிக் ஆக்சிஸ்க்கும் இதோட ஆப்டிக் ஆக்சிஸ்க்கும் இந்த கிறிஸ்டலோட ஆப்டிக் ஆக்சிஸ்க்கும் ஒரிஜினல் ஆப்டிக் ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆங்கிள் வந்து 60 டிகிரிஸ். அப்ப இது எவ்வளவுனா a cos 60. a cos 60 னா எவ்வளவு? a/2. ஓகே, அப்ப a/2 அப்படிங்கிற ஆம்ப்ளிட்யூட் நமக்கு கிடைக்கும். சரி, இன்டென்சிட்டி ஆஃப் லைட்ங்கிறது என்ன? ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிட்யூட் ஸ்கொயர். அப்ப நியூ இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கு? ப்ரொபோர்ஷனல் டு the new amplitude square. The amplitude is a/2. Square பண்ணா it is a square by 4. Therefore it is original intensity divided by 4. The original intensity divided by 4. This is in option D. இது வந்து கிராவிடேஷன்ல இருந்து இந்த கேள்வி வந்திருக்கு. பாப்போம். இப்போ வந்து ரெண்டு டிஃபரண்ட் பிளானட் R1 R2 ரேடியை, ρ1 ρ2 densities. What is the ratio G1 by G2 அப்படினு கேட்டிருக்காங்க. என்ன ஆப்ஷன் வருதுன்னு பாப்போம். Listen to this question. இப்போ the relationship between small g and capital G எப்படி கிடைக்குது அப்படினா the table மேல ஒரு weight இருக்கு அப்படினா அத வந்து அல்லது எர்த் மேல நம்ம பில்டிங் இருக்கு. ஓகே, அத நம்ம எப்படி சொல்லலாம்? F is equal to ma அப்படிங்கிற நியூட்டன் செகண்ட் லா வச்சு mg ன்னு சொல்லலாம். நியூட்டன்ஸ் யுனிவர்சல் கிராவிடேஷனல் லா வச்சு இப்படி சொல்லலாம். லா ஆஃப் கிராவிடேஷன் வச்சு இப்படி சொல்லலாம். சோ அது ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ இந்த மாஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. G is equal to gm by r². இதுல மாஸ் அப்படிங்கிறது வால்யூம் இன்டு டென்சிட்டி. இதுல இந்த r² r³ கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 4/3 பை r rho g அப்படிங்கிற மாதிரி இதுதான் ஸ்மால் g. இப்போ வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் g1 by g2 அப்படினு கேட்டிருக்காங்க. அந்த பிளானட் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஒன்னு ரேடியஸ் r1 இன்னொன்னு ரேடியஸ் r2. ஒன்னு ரேடியஸ் இது டென்சிட்டி ρ1 இன்னொன்னு ρ2. ஓகே, ரெண்டுமே நியூமரிக்கல்ல தான் இருக்கு. அப்ப g1 ல மீதி எல்லாம் கேன்சல் ஆயிடும். இந்த r1 ρ1 இருக்கும். g2 எழுதுனேன்னா எல்லாத்தையும் எழுதி கேன்சல் பண்ணிடுவேன். r2 ρ2 தான் இருக்கும். சோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இது ஆப்ஷன் D ல. ஓகே, now we are going to the next question. இந்த क्वेश्चन dual நேச்சர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொன்னா ஹைட்ரஜன் like atom, the electron is excited state, it has total energy -3.4. அப்ப இது ஹைட்ரஜன் தான். excited state னா first state, அங்க எனர்ஜி வந்து -3.4 இருக்கும். இப்ப கைனடிக் எனர்ஜி எவ்வளவு இருக்கு அப்படினு கேட்டிருக்காங்க. de Broglie wavelength of this ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரியான ஆப்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, கவனி. இப்போ ஆட்டம்ல ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல், தேர்ட் எனர்ஜி லெவல், இதுல எல்லாம் எனர்ஜி என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். எனர்ஜி லெவல் டயகிராம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் வாட்ச் தட். ஓகே, இப்போ எனர்ஜி லெவல் 1 n is equal to 1 அப்படினா n எழுதுறேன். 1 அப்படினா டோட்டல் எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? -13.6 இருக்கும். கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டும் சேர்ந்தா டோட்டல் எனர்ஜி வருது. ஒரு சின்ன டேபிள் போடுமா?
kinetic energy, the potential energy, kinetic energy K னு போடுறேன், potential energy U னு போடுறேன், total energy E னு போடுறேன். ஓகேயா? n first energy level. Total energy minus 13.6. Kinetic energy எவ்வளவு இருக்குமா? 13.6. Potential energy இருக்கும் minus 27.2. Second levelல total energy minus 3.4. Kinetic energy எவ்வளவு இருக்கும்? 3.4. இது எவ்வளவு இருக்கும்? minus 6.8. இப்போ இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க? இத தான் கேட்டிருக்காங்க. அப்ப kinetic energy வந்து 3.4 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு கேள்வி டி ப்ராக்லி வேவ்லெங்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டி ப்ராக்லி வேவ்லெங்த் பொறுத்த வரைக்கும் இப்ப ரெண்டாவது லெவல் அப்படின்னு சொன்னா இத ரெண்டு வேவா நம்ம எடுத்துக்கணும். ரெண்டு வந்து படம் போடுறது கொஞ்சம் கஷ்டம். 4 நான் போட்டு காமிக்கிறேன். So see this. இப்ப fourth orbital அப்படினா electron goes in the form of a wave. Therefore டி ப்ராக்லி என்ன சொல்றாரு? இது ஒரு வேவ் ஃபார்ம்ல போகுது. ஓகே, இப்படி போகுதுன்னு சொல்றாரு. ஓகே, அப்ப வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட் படி நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 லாம்டா வருது. ஏன்னா இது ஒரு வேவ் கிரஸ்ட் ட்ரஃப், இது அடுத்த வேவ் அப்படி வருது. n is equal to 4 அப்படிங்கிறதுனால சர்க்கம்ஃபரன்ஸ் will be equal to 4 லாம்டா வருது. ஜெனரலா சொல்லும்போது என்ன சொல்லணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் is equal to n லாம்டா னு சொல்லணும். 2 pi r is equal to n லாம்டா. இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ரெண்டாவது லெவல்ல இருக்கோம். அப்ப n க்கு பதிலா 2 போடணும். அப்ப 2 pi radius of the second level is equal to 2 lambda. 2 is cancel. r2 அப்படினா என்ன? rn nth orbit உடைய radius வந்து n square h square epsilon naught by pi m z e square னு வரும் இல்லையா? அப்ப rn ங்கிறது directly proportional to n square. rn அப்படிங்கிறது n square r1. So second one நான் எப்படி எழுதணும்? 4 times the Bohr's radius a0 அப்படினு போடுறேன். இதுதான் இதோட ஆன்சர். இதுக்கு நியூமெரிக்கல் வேல்யூ என்ன அப்படினு பார்த்தோம்னா 4 pi 12.56 4 pi into a0 0.53 angstrom 10 power minus 10. So இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். இது 12, இது 1/2 னு வெச்சுக்கோ. அப்ப 6 point something வரணும். அப்புறம் 10 power minus 10 மீட்டர் அப்படிங்கிறது வரணும். இந்த மாதிரியான ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. So correct answer to this problem is option B. Now this is a very simple question from units and measurement. Okay, 1/mu0 epsilon naught க்கு என்ன dimension? Okay, எல்லாம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி படிச்சிருப்பீங்க. ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து velocity of light is 1/√mu0 epsilon naught அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத ஸ்கொயர் பண்ணோம்னா c ஸ்கொயர் வந்து 1/mu0 epsilon naught. அப்ப இதுக்கு என்ன டைமென்ஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கு வரப்போகுது. சரி, velocity of light என்ன? L t power minus 1. அதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா L square t power minus 2. Option A is the correct answer. We are going to the next sum now. This sum, mass of the neutron கொடுத்திருக்கு d Broglie wavelength. Again dual natureல இருந்து கேட்டிருக்காங்க. neutron mass வந்து 1.7 into 10 power minus 27. neutron உடைய energy வந்து 3 electron volt அப்படினு கொடுத்திருக்காங்க. What is the d Broglie wavelength அப்படினு கேட்டிருக்காங்க. Let us see this. Okay, d Broglie wavelengthனா lambda is equal to h by mv. எல்லாருமே தெரியும். இத kinetic energy வச்சு எழுதணும் அப்படினு சொன்னா என்ன பண்ணலாம்? root of m square v square 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா இதுல h by root of 2m எழுதுனதுக்கு அப்புறம் 2m எழுதுனதுக்கு பாக்கி என்ன இருக்கு? half m v square இருக்கு. That is the energy. அப்ப h by root of 2m e. So இப்ப நியூட்ரான் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னா Planck's constant is constant 6.6 10 power minus 34 divided by root of mass வந்து 1.7 10 power minus 27 kg கொடுத்திருக்கு. எனர்ஜி வந்து 3 electron volt. So 3 electron volt அப்படிங்கிறது 3 into 1.6 into 10 power minus 19 joules. அதனால 1.6 into 10 power minus 19 everything under root. இப்ப ரூட்டுக்குள்ள என்ன இருக்கு? பவர் 10 ஓட பவர் -27 இருக்கு, -19 இருக்கு, கூட்டினா -46 வருது. ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா -23 வரும், மேல போனா +23 ஆயிரும். அதனால this will be 6.6 into 10 power -34 plus 23 divided by உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? 2 into 3 6 இருக்கு, ஒரு 1.7 இருக்கு, ஒரு 1.6 இருக்கு.
இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 6.6 into 10 power minus 11 வருது கீழே. 1.6 1.6 அப்படின்னு நான் அதை எடுத்துக்கிட்டேன்னா பாருங்க, இத வந்து 1.6 ன்னு எடுத்துக்கிறேன், இத 1.6, இத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 6.25. இது ரெண்டையும் வெளியில எடுக்கும்போது ஒரு 1.6 வெளியில வந்தது. So I get 1.6 outside. 6.6 இருக்கு, 10 power minus 11 இருக்கு, ஒரு 1.6 வெளியில வந்தது. உள்ளுக்குள்ள 6.25 இருக்கு, அதுக்கு ரூட் எடுக்கணும், அது 2.5 ரைட், இந்த மாதிரி வந்தது. So 66/16 இது ஒரு 2.5 into 10 power minus 11. சரி, இந்த 2.5 4 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா 10. இன்னொரு 4 தனியா இருக்கு, இந்த 4 இங்க கேன்சல் பண்றேன். 33/2 into 10 power minus 11. 33/2 னா 16 point something. அப்ப இந்த 10 ஆல டிவைட் பண்ணினா 1.6 10 power minus 7. Okay, so this is the value of the de Broglie wavelength in meters. So in the answer வந்து option B இருக்கு. Okay students, next question is very interesting. இது வந்து match the following. இது வந்து இப்ப JEE டைப்ல தான் இந்த கேள்வி கூட கொடுத்திருக்காங்க, match the following type. So you should be ready for facing these type of questions also in NEET examination because this is given by NTA. Okay, இப்போ இந்த கேள்விக்கு எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். Moment of inertia from various axes of rotation we have to find out. There are 4 rods of length L and each of mass M. Okay, see my solution. இப்போ இந்த டேபிள் 1 and 2 எழுதி வச்சிருக்கேன். இந்த டேபிள்ல வந்து எது எது மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, 1 அப்படிங்கிறது வந்து it is this axis, thus this axis is 1. About this we are rotating. Okay, let us first solve that. ஓகே, ஒரு ராட் இது இன்னொரு ராட், இது இன்னொரு ராட், இது இன்னொரு ராட், நாலுமே ஐடென்டிக்கலா இருக்கு. ஒண்ணுக்கு மாஸ் வந்து m, லெங்த் வந்து l. இப்போ about this axis moment of inertia நம்ம பார்க்கிறோம். நான் இந்த ராட வந்து 1 ன்னு பேர் வச்சிருக்கேன், இது 2, இது 3, இது 4 அப்படினு பேர் வச்சிருக்கேன். சரி, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ராடுக்கு moment of inertia இது எப்படி இருக்குன்னா மிட் பாயிண்ட் வழியா தான் இந்த ஆக்சிஸ் போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் ராடுக்கு என்ன moment of inertia, செகண்டுக்கு என்ன, தேர்டுக்கு என்ன, ஃபோர்த்துக்கு என்னன்னு நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட்க்கு என்ன moment of inertia அப்படினா ஒரு ராட் about the axis இந்த மாதிரி வருது. அதனால இது வந்து IL2/12. இது இதனுடைய moment of inertia ஃபார்முலா. moment of inertia எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு சொன்னா நான் ஒரு வீடியோ YouTubeல about moment of inertia ஒரு 4 வீடியோ போட்டுருக்கேன். So if anybody is interested you can go and watch that video. Okay, இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன வருது? நடுவுல இந்த ஆக்சிஸ் வழியா வரதுனால mL2/12. அதே மாதிரி தான் இந்த மூணாவது ராடுக்கும் வரும், அதனால into 2. இந்த இரண்டாவது ராடுக்கு என்ன moment of inertia வரும் அப்படினா about this axis each and every particle of the rod 2 are at the equal distance of L/2. L/2 distanceல அது சுத்திட்டு இருக்கு. அப்ப mass into distance square இது moment of inertia. இதே மாதிரி தான் செகண்டுக்கு வரும், ஃபோர்த்துக்கு வரும், அதனால into 2. You understand this? Okay, அப்ப moment of inertia எவ்வளவு வரும்? mL2/6 plus mL2/4. இங்க 2 கேன்சல் பண்றேன்னா by 2. So இது வந்து மொத்தமா எவ்வளவு இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா mL2 into 1/6 plus 1/2. This is 8/mL2. This is 8/12. This is actually 2/3. So 2/3 mL2 is the answer. The answer is 2/3 mL2. This is for the first one. So A is matched with Q. A is matched with Q. So இந்த மாதிரி ஆப்ஷன் ரெண்டு இடத்துல இருக்கு. நம்ம இப்ப வந்து அடுத்தத கண்டுபிடிக்கணும், I2 I3 கண்டுபிடிக்கணும். அப்பதான் கரெக்டான ஆன்சர் என்ன நம்ம சொல்ல முடியும். ஓகே, லெட்ஸ் see. இப்போ நான் என்ன பார்க்கறேன், what is the moment of inertia of this about the second one? Second one is here. முன்னாடி மாதிரியே நான் இத வந்து ராட் நம்பர் 1, ராட் நம்பர் 2, ராட் நம்பர் 3, ராட் நம்பர் 4 ன்னு எழுதிருக்கேன். மொத்தமா இதோட moment of inertia என்னன்னு எழுத போறேன். ஓகே, I1 அப்படிங்கிறதுனா ஒரு ராட் உடைய ஒரு எண்ட்ல இருக்க ஆக்சிஸ்.
இந்த பாயிண்ட் வழியா போச்சுனா மிட் பாயிண்ட் வழியா போச்சு சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போச்சுனா ml square by 12 ஒரு எண்ட் வழியா போச்சுனா the formula is ml square by 3 இல்லையா so I1 அப்படிங்கிறது ml square by 3 அதே மாதிரி தான் I3 யும் வரும் அதனால into 2 I2 எவ்வளவு வரும் அப்படினா 0 ஏன் 0 because mass into distance square distance is 0 அதனால 0 அதுக்கு அப்புறம் I4ங்கிறதுல ஒவ்வொரு பார்ட்டிகிளுமே எவ்வளவு தூரத்துல இருக்கு நாம r னு போட்டுறது எவ்வளவு length l அதனால mass into distance square அப்ப மொத்த ஆன்சர் என்னது ml square 2 by 3 plus 1 which is 5 by 3 5 by 3 ml square அப்படினா அந்த மாதிரி ஆன்சர் இங்க இல்ல அதனால this is matched with none அப்ப b is matched with yes ஓகே இந்த மாதிரி ஆப்ஷன் A ல இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் I3 என்னன்னு பாத்துருவோமே அப்படினு பார்த்தோம் I3 அப்படிங்கிறது என்ன அப்படினா இந்த 4 ராட் இருக்கு இதுல இப்படி ஒரு ஆக்சிஸ் போட்டுருக்காங்க இததான் 3 னு போட்டுருக்காங்க about this axis we have to calculate the moment of inertia okay this is very interesting எப்படி moment of inertia about this கண்டுபிடிக்கிறது அப்படினா you imagine there is another axis like this இது ரெண்டு எப்படி இருக்கு perpendicular because இது ஒரு square diagonals are perpendicular அப்போ about another axis which is coming away from the blackboard passing through the center அந்த ஆக்சிஸ் பாருங்க நான் அந்த சார்ட் பீஸ் வச்சிருக்கேன்ல அத நான் வந்து IZ ன்னு எடுத்துட்டு perpendicular axis தியரம் எழுத போறேன் IX plus IY equal to IZ perpendicular axis தியரம் இந்த IXங்கிறது இது ஒரு diagonal ID இது another diagonal equal to that ID இது வந்து சென்டர்ல இருந்து perpendicular வரக்கூடிய ஒரு axis I0 அப்போ 2ID is I0 IDங்கிறது half I0 இது எவ்வளவு வருதுன்னு நம்ம பார்க்கலாம் சரி இந்த ஆக்சிஸ வச்சு முதல்ல ஒரே ஒரு ராடுக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வருதுன்னு பார்க்கறேன் what I am going to find out is I1 so இந்த சார்ட் பீஸ் அப்படியே நவுத்திட்டு இங்க வரேன் அப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படினா இந்த ராடுக்கு பெர்பெண்டிகுலராக பிளஸ் சென்டர் வழியாக போகக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ml square by 12 பிளஸ் இந்த ஆக்சிஸ்க்கும் இதுக்கும் நடுவுல நான் வந்து parallel axis தியரத்தை போடணும் சோ parallel axis தியரம் போட்டேன்னா இது ரெண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து l by 2 சோ parallel axis தியரம் என்ன வரும் சோ moment of inertia about this axis plus mass into distance square இதுதான் moment of inertia of the first one செகண்ட் ஒன்னுக்கு என்ன வரும் அப்படினா அதே தான் வரும் ஏனா இதுவும் அதே மாதிரி சிமெட்ரிக்கல் பொசிஷன்ல தான் இங்க இருக்கு தேர்டுக்கும் அதே தான் வரும் ஏனா இந்த ராட் இந்த about this axis இதுக்கு வரக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதுக்கும் வரும் சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அதே மாதிரியான பொசிஷன்ல தான் இருக்கு எல்லாமே ஈக்குவலா தான் வரும் அப்ப இத மொத்தமா நான் வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணால் இப்ப I1 நம்ம பார்க்கலாம் ஓகே I1 ன போட்டுட்டு அப்புறம் மொத்தமா போட்டுக்கலாம் ஓகே this is I1 let us see how much is this ml square common 1 by 12 ml square போச்சுனா இங்க 1 by 4 அந்த 4 ஐ வெளியில எடுத்துரு ml square by 4 இங்க என்ன வருது 1 by 3 plus 1 1 by 3 plus 1 னா 4 by 3 ml square by 4 into 4 by 3 4 கேன்சல் பண்ணிடு ml square by 3 இது ஒரு ராடுக்கு 4 ராடும் சேர்ந்து என்ன வருமோ அதுதான் I0 அப்ப 4 ml square by 3 இந்த I0 இங்க கொண்டு வந்து போடு 1 by 2 4 ml square by 3 இப்போ இத கட் பண்ணிடு 2 அப்ப ஆன்சர் 2 by 3 ml square இது எங்க இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு so I3 is also matched with the Q அப்ப C is matched with Q அப்ப அந்த ஆன்சர் கன்ஃபார்ம் ஆகுது நமக்கு so option A is the correct answer okay students I think you have enjoyed this program okay அடுத்த வீடியோல நம்ம next question paper நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் thank you for watching